குட் மார்னிங். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அபவுட் மசில் பில்டிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங், மொபைலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இதெல்லாம் என்னென்னன்றதை நம்ம ஸ்டெப் ஆன் ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மசிலுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். ஸோ உங்களோட மசில் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இல்லைன்னா, ஃப்ளெக்சிபிளாக இல்லைன்னா உங்களுக்கு இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். எப்படி நம்ம மசிலை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறது? ஸோ என்னென்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட வார்ம் அப் ஃபேஸ் கொண்டு போங்க. ஸோ எக்ஸசைஸ் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்கள் பாடிக்கு ஒரு ப்ரீ வார்ம் அப் கொண்டு போகணும். அண்ட் ப்ராப்பராக உங்கள் மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ண சொல்ல உங்கள் பாடியில் இருக்கிற டைட்டாக இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸேஷன்ஸ் கொண்டு வரும். நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு ஒரு லோடிங் கிளாஸஸில் இல்லைன்னா டைரெக்டாக போய் ஒரு கார்டியோ கிளாஸஸ் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்கள் மசில்ஸ் ஆல்ரெடி டென்ஷனும் ப்ரெஷர்லேயும் இருக்கும். மசில் டென்ஷன், மசில் ப்ரெஷர். ஸோ அப்போ நம்ம ஒர்க் அவுட்ஸ் கொடுக்க சொல்ல மசிலோட டெவலப்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அண்ட் இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். அண்ட் என்னென்ன ஸ்ட்ரெச்சிங்ஸ் பண்ணணுன்றத என்னோடய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு நேர்லேயே லைவாக உங்களுக்கு கொண்டு போவாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு கைடன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாடியோட மொபைலிட்டினா என்னென்னு பார்த்தோன்னா உங்கள் ஜாயிண்ட்டுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ உங்களோட ஜாயிண்ட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும். நிறைய பேர் ஜாயிண்ட் பெயின் சொல்லுவாங்க. ஸோ ஏன் ஜாயிண்ட் பெயின் வருதுன்னா அவங்களோட மொபைலிட்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இல்லைனா ரொம்ப நில் ப்ரோக்ரஸில் இருக்கும். ஸோ கீழே உட்காந்து எழுந்துக்குங்கப்பான்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு ஜாயிண்ட் பெயின் வரும். ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க சொல்ல அவங்களால ப்ராப்பராக பண்ண முடியாது. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாயிண்ட் ரொம்ப டென்ஷனில், ப்ரெஷரில், ரொம்ப அழுத்தத்தில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்டுக்கான மொபைலிட்டி ட்ரைனிங் கொண்டு போகணும். மொபைலிட்டின்றது உங்களோட ஃபேஷியா மசில் குரூப்ஸ், அதாவது உங்களோட ஃபேஷியா ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஃபேஷியா என்லார்ஜ்மெண்ட் ட்ரைனிங். அதாவது உங்களோட ஜாயிண்ட்டுக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ப்ரிவெண்ட் பண்ணணும். அதேமாதிரி உங்கள் மசில்ஸ் மேலே நம்ம எக் இருக்குது பார்த்திங்களா, அந்த எக்கில் இருக்கிற இன்னரில் ஒரு ஒயிட் லேயர் இருக்கும், எக்கு ஷெல்லுக்குள்ளே. அந்த ஒயிட் லேயரை தான் நம்ம ஃபேஷியா டிஷ்யூன்னும். அதேமாதிரி நம்ம பாடியிலையும் அதே டிஷ்யூ இருக்கும். அந்த ஃபேஷியா டிஷ்யூ ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா உங்களோட மசில் டெவலப்மெண்ட் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் FST7 அந்த மாதிரி உங்களுக்கு என்ன காம்ப்ளிகேஷனோ அந்த காம்ப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரைனிங்கை நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணி பிளான் பண்ணி ப்ராப்பரான ஒரு மேனரிசமில் நம்ம கொண்டு போகணும். வித் ஏஜ் ஃபேக்டரை பார்த்து நம்ம அந்த ட்ரைனிங்கை கொண்டு போகணும். ஸோ அதர் தென் பார்த்திங்கன்னா உங்களோட டீஹைட்ரேஷன்ஸ். ஸோ நிறைய பேருக்கு இந்த சம்மர் சீசனில் என்ன பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நம்ம டீஹைட்ரேஷன்ஸ்லேருந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பாடியில் எலக்ட்ரோலைசஸ் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ எலக்ட்ரோலைசஸ்ன்றது சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் லெவல். ஸோ ப்ளஸ் கால்சியம். ஸோ சோடியம், பொட்டாசியம் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம உப்பு ப்ளஸ் நம்ம பாடியில் இருக்கிற பொட்டாசியம், கைண்ட் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர். ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்காக டயர்டாக மாட்டீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பேர் எலக்ட்ரால் அந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபிஷியல் கண்டென்ட்டை பேஸ் பண்ணுறாங்க. அது தேவை கிடையாது. நீங்கள் சோடியமுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் பிங்க் சால்ட்டு ஒரு 1 லிட்டர் வாட்டரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் சிப்பாக நீங்கள் லோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சோடியம் லெவல் ரீஇன்டேக் ஆகிடும். அண்ட் பொட்டாசியம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பனானா, ஒரு ஸ்மால் பனானா, ஒரு 10 to 15 கிராம் இருக்க ஒரு பனானாவை நம்ம சாப்பிட்டாலே உங்களுக்கு தேவையான பொட்டாசியம் லெவல் கிடச்சிரும். அண்ட் மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்ப்கின் சீட், சியா சீடு, அது இல்லாமல் டேட்ஸ் இதுலேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு ப்ரீ மீல் மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல உங்களோட மசில் கிராம்பிங்லேருந்தோ உங்களோட டீஹைட்ரேஷன்லேருந்தோ நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு நேச்சுரல் ரெமெடிஸ்ன்னு பார்த்திங்கன்னா கோகோனட் வாட்டர். ஸோ கோகோனட் வாட்டரை கையில் வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டோ இல்லை டியூரிங் ஒர்க் அவுட்ஸ்லையோ நீங்கள் சிப்பாக கோகோனட் வாட்டரை நீங்கள் யாரெல்லாம் டயபெட்டிக் இல்லாதவங்க நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு வர சொல்ல உங்களோட பாடியோட மசில் கிராம்ப்பு, மசில் கேட்சி, குயிக் சோர்னஸ்லேருந்து உங்களை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் திங் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி, வாட்டர் இன்டேக். நீங்கள் வாட்டரை உங்களுக்கு பாடிக்கு தேவையான அளவில் கொடுக்காம ஸோ ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் வாட்டர் இன்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மசில் கேட்ச் ஆகிறதுக்கும், கிராம்ப் ஆகிறதுக்கும், அண்ட் இன்ஜுரி ஆகிறதுக்கும், அண்ட் ரெக்கவரி ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கும் சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் மினிமம் 4 லிட்டர் வாட்டர், 4 இல்லை 3.5லேருந்து ஒரு 4.5 வரையும் வாட்டர் இன்டேக் நீங்கள் பண்ணுறீங்களான்றத நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ அண்ட் கால்சியம். ஸோ கால்சியம் எந்த லெவலில் இதுவாகுன்னா கால்சியம் மசில் டெவலப்மெண்ட்டு அண்ட் மசிலோட இன்ஜுரிஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது அண்ட் மசில் கேட்சிங்
மசில் ஸ்பேசம் இருந்தெல்லாம் உங்களுக்கு ரெக்கவரி பண்ணுறதுக்கு கால்சியம் ரொம்பவே முக்கியம். ஸோ கால்சியம் பாடியில் வந்து ஸ்லோ டவுன் இருந்தாலும் உங்களோட மசில் கேட்சிங் ஆகும் அண்ட் மசில் ரெக்கவரி ஆகிறதுக்கு ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அதர் தென் தட் ஒமேகா 3. ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ என்னென்னா நம்ம ஒமேகா 3னா நம்ம சப்ளிமெண்ட்டாக கன்சியூம் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் யாருக்கு தேவைப்படும்னா, எனக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்குது, எனக்கு ஏஜ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ரெக்கவரி ப்ராசஸ் வந்து ஸ்லோ டவுனில் இருக்குது, ஸோ இன்ஃப்ளமேஷன்லேருந்து எனக்கு ரெக்கவரினஸ் வந்து ஸ்லோ டவுனில் இருக்குது, அவங்களுக்கு வந்து நம்ம ஒமேகா 3 கேப்சூல்ஸை கொண்டு போகலாம். ஸோ அதர் தென் தட் நம்ம வந்து சீ ஃபுட்டு வந்து வீக்லி 4 டைம்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணாலே வித் ப்ராப்பர் குக்கிங்கில், அதாவது ஃப்ரையாக எடுக்காமல் பாயில்டு பண்ணி சிம் பண்ணி வித் ப்ராப்பர் குக்கிங்கில் நீங்கள் கொண்டு போனாலே உங்களோட இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே ரெக்கவரி ஆகும். அண்ட் தேர்ட் திங் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி. வைட்டமின் சி பார்த்திங்கன்னா உங்களோட பாடியோட ரெக்கவரி ப்ராசஸை அண்ட் இம்யூனிட்டியை அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராசஸை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பர் மேனரிசமில் நீங்கள் வித் கைடன்ஸோட, நியூட்ரிஷன் கைடன்ஸோட, வித் ப்ராப்பர் சப்போர்ட் ஆஃப் ட்ரைனர்ஸோட நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களோட பாடி ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ஃபர்தராக எதனா சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.